மாணவர்களுக்கு காலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் காலையில உரிய நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்களா? ஏற்கனவே இந்த கொரோனா பீரியட்ல நமக்கு பெற்றோர் ஆசிரியர்களுக்கு மூலம் இந்த டிவி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பாடம் நடத்துறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க பெற்றோர் ஆசிரியர்கள் மூலம். அந்த டிவியில இப்போ நம்ம வந்து ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த பாடம் வந்து நம்ம வகுப்பறையில நடத்திட்டோம். பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடம் சமூக பாடத்தில் நடத்தியாச்சு. இப்போ இந்த டிவியில் இதை போட்டு காமிச்சு தொலைக்காட்சி மூலமாகவும் நம்ம வந்து இந்த பாடத்தை என்னென்ன கருத்துக்கள்லாம் இதில் சொல்கிறாங்க, என்னென்ன கருத்துக்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பண்டைய நாகரிகம் அப்படிங்கிறதுல சமூக அறிவியலில் முக்கியமான அழகு 2 பண்டைய நாகரிகம். இது வந்து நம்ம முற்காலத்தில் நம்முடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சு, நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் நாகரிகமாக இருந்தார்கள், பலர் எப்படி நாகரிகமற்ற நிலையில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் விளக்கி இந்த பாடத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நீங்கள் இப்போ எல்லாரும் புரிஞ்சு கவனிக்கணும். இந்த பண்டைய நாகரிகங்களுடைய கற்றல் 9th social science new bookல first termல வரலாறு பகுதியில செகண்ட் யூனிட் பார்க்கிறோம். யூனிட்டோட பேரு பண்டைய நாகரிகங்கள். இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமுதாயத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு இனத்தை சேர்ந்த மக்கள், மதத்தை சேர்ந்த மக்கள், ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த மக்கள்னு ஒரு சமுதாயத்துல எல்லாருமே வாழ்றாங்க. எல்லா மக்களுக்குமே வந்து ஒவ்வொரு முக்கியமான தொழில் வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து வேட்டையாடுறது, ஒரு சிலர் வந்து உணவு சேகரிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலை சார்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப புதிய தற்காலத்துல வேளாண்மை அப்படின்னு வர்றப்ப சமுதாயத்துல அந்த மக்களோட வாழ்க்கை நிலையை வந்து ஒழுங்கா அமைக்கக்கூடிய ஒரு தொழிலாக